ஆதியே துணை. இன்று நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை திருஞான சம்பந்தன் அண்ணா அவர்கள் பானைப்பலி என்கின்ற தலைப்பில் நமக்கெல்லாம் முத்தி பெயரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்து எங்களுக்கெல்லாம் அந்த அருளுமுகத்தை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன் அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். புத்திபூர்ணம் மியாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர ரூபிய மகான்மராய் பகவான் சாலை ஆண்டவர்களே துலங்க இங்கு எவர்க்கு மெட்டான் நிலைகள் எல்லாம் துலங்க இங்கு எவர்க்கு மெட்டான் நிலைகள் எல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலபவேந்தே அலங்கார பலம்புரி சங்கு இலங்கு கையா ஆரூரார் கொன்றையணி குருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை இலங்கு கலஞான கனியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலைமணி விளக்கே போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடி பணிந்து என்னுடைய முத்தி பேருரை நான் துவங்குகின்றேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பானைப்பலி அப்படின்ற தலைப்பில் தான் நான் உங்களோட முத்தி பேருரை ஆற்றப் போகிறேன். இப்போ நமக்கு அந்த தை மாத திருவிழா அன்று இந்த பொங்கல் பாடலில் நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. பானைப்பலி அப்படின்னு அந்த தலைப்பு கொடுத்து அந்த பாடல் வரும். அதில் நம்ம ஒரு 4 கண்டி மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்ப்போம். பானைப்பலி பாடல். ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் குலம் நீதி பெருங்குடி மாலை பானைப்பலி பொங்கலோ பொங்கல். இந்த பாடல்ல முதல்ல பானைப்பலி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இதுவரையில் முன் வந்த காலங்களில் வந்த மெய்ஞான பாரவான்கள் எல்லோரும் இந்த பானைன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த தேகத்தை தான் பானைன்னு சொல்றாங்க. நமக்கு தெய்வம் அந்த பொங்கல் எதை பொங்க வைக்கிறாங்கன்னா மகிழ்ச்சியை பொங்க வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வெளி உலகமான ஒரு திருவிழாவாக இதை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாடல் ஃபுல்லாக அதுதான் வருது. இதை திருமூலர் அவர் என்ன சொல்றாருன்னு நாம பார்ப்போம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்தை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே ஏமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு அவர் இந்த 4 மாதமாக இந்த குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அது நமக்கு தெய்வம் பானைப்பலி அப்படின்னு நமக்கு அந்த பொங்கல் திருவிழாவாக அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த பானை அப்படின்னாக்கா இந்த தேகத்தை தான் பானைன்னு மெய்ஞானிகள் அவர் தோண்டின்னு சொல்றாரு, நமக்கு பானைன்னு சொல்றாங்க. இந்த பானை இறுதி காலத்துல என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா பலியாயிடுது, மண்ணுக்கு இரையாயிடுது, புழுத்து நாரி நலங்குலைந்து அந்த
வீணாக போயிடுது. இப்போ நம்ம பானைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா பாருங்க, ஒரு பச்சை மண்ணில் ஒரு பானையை செஞ்சோம்னாக்கா அதை நல்லா வெயிலில் காய வச்சு தட்டி பார்ப்பாங்க. தட்டினா நல்லா டான் டான் சவுண்டு வரணும். அப்படி சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதை வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வைப்பாங்க. ஆனால் அதை சுடலைன்னு வச்சிங்களேன், அந்த மழை நீரில் அந்த பானை கரைஞ்சிரும். அதை அக்னி புடத்தில் போட்டு அதை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை மண்ணில் போட்டாலும் அது என்ன ஆகும், மண் தின்னாது, மண்ணோட சேராது, ஒன்றோட ஒன்று சேராது. அப்போ சுடாத பானையை நம்ம திருப்பணம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம். அதே போல் ஒரு மெய்க்குருபிரான் இடத்துல சேர்ந்து நம்ம அண்டி அவங்களுடைய அடிமை ஆணம்னு சொன்னோம்னாக்கா இந்த பானையும் சுட்ட பானையாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். அப்பொழுது மண்ணில் போட்டாலும் நம்மளுடைய தேகம் மண் தீண்டாத ஒரு வல்லமையை பெறுது. அதை தான் பானை பலி. அது யமன்கிட்ட இந்த உலக மக்கள் அனைவரும் பலி கொடுத்துட்றாங்க. பலியாதாய் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி. அவங்க கோயில் குளம் எல்லாம் போய் தெய்வத்தை வணங்குறாங்க. ஆனால் அது பழிச்சுதா அப்படின்னாக்கா அவங்களுக்கு முத்தி கிடைக்கல. கடைசியில் யமன் கிட்ட அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ யமனுக்கு பலி ஆகிடுறாங்க. அது பலியாதாகி. அப்படின்னா ஒரு செய்கிற தொழில், ஒரு தையல் வேலை செஞ்சோம்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு தைய கடைக்காரனாக மாறிடலாம். ஒரு டாக்டருக்கு படித்தான்னாக்கா அவன் டாக்டராக மாறிடுறான். ஒரு உழவு வேலை செஞ்சால் அவன் ஒரு விவசாயியாக மாறிடுறான். ஒரு இன்ஜினியர் வேலை செஞ்சால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு வேலையை ஒரு இன்ஜினியராக ஆகிடுறான். ஆனால் நம்ம எல்லா தெய்வங்களும் முன் வந்த காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் எல்லாம் வணங்கி தான் வந்தாங்க. ஆனால் அந்த தொழில் பலிச்சுதான்னு பார்த்தோம்னா பலிக்கலை. ஏன்னா இந்த தேகம் நாரி போகுது. நடுவன் அழைத்த போது நாறு மிந்த நல்லுடல் அப்படின்னு சிவவாக்கியர் பாடலில் கொடுக்குறாங்க. அப்போ நடுவன் வந்தால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேகம் கெட்டு அழுகி சீரழிந்து போயிடுது. அப்படி வச்சு பார்த்தோம்னாக்கா அப்போ அதுக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனம். நாற்றத்துக்கு எதிர்ப்பதம் மனம். இந்த சாவில் மனம் வீசணும். இந்த பாடி கெட்டு போகக்கூடாது, சுட்டப்பானையாக மாறிடணும். அப்படி மாறிச்சுனாக்கா அது அந்நாட்டுக்கு வித்தாக விளையக்கூடிய தன்மையை அது பெறுகிறது. அவர்களை தான் தீர்ப்பு நாளில் எல்லாம் எழுப்புவாங்க, மற்றவங்களெல்லாம் எழுப்புகிற மாதிரி இல்லை. அதை தான் லாசருக்கு இயேசு பிரான் எழுப்பி காட்டுறாங்க. 3ஆம் நாள் உயிர் தெழுதல் அப்படின்னு எழுப்பி காட்டுறாங்க. அப்போ அவர் மரியா சொல்கிறான், 3 நாள் ஆச்சு ஆண்டவரே, அது நாரி போகும் அப்படின்றான். இல்லை, அவன் நித்திரையில் இருக்கின்றான்றாங்க. அப்போ அது நாராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல கல்லறையை திறக்க சொல்கிறாங்க. திறந்தோம்னாக்கா லாசரே எழுந்து வெளியே வான்னா எழுந்து வந்துடுறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க தீர்ப்பு நாளில் தானே எழுப்புவாங்க, இவர் இப்பயே எழுப்பிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்குது? ஒரு சன்னத பாரவான்கள், ஒரு மெய்க்குருபிரான், அவர்களுக்கு தான் அந்த வல்லபம் இருக்குது. அப்போ உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திறன்றொண்டாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழிச்சாலை விளங்கி நின்றோங்கு மின்னாலேன்னாங்க. இப்போ இந்த பானை பலி, அந்த பலியை நாம ஆணவம் கண்மம், ஒரு கோயில் உள்ள போனோம்னாக்கா அங்கே பலிபீடம்னு ஒன்று இருக்கும். அந்த பலிபீடத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா உடல் பொருள் ஆவி இது 3த்தையும் தத்தம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு சிம்பாலிக்காக தான் பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் நந்தின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மூலியமாக தான் இறைவனை அடைய முடியும். அதே போல் இந்த தேகத்துக்குள்ள, இந்த பானைக்குள்ள கோலமாம் கோல ஜீவ கோலம்ன்றாங்க. என்ன கோலம்? கோலமாம் கோலத்திலிருந்த மெய். அந்த மெய்யை அறியணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த பானை ரொம்ப அவசியம். அதனால தான் பானை பலி நமக்கு கொடுத்துருக்கிறது இது பலியாகாத பலிக்குது. வருகின்ற இறுதி நாளில் அது மனமுடையதாக, நறுமணமுடையதாக என் ஜீவன் உள்ளடங்கி அது அடங்கி இருப்பதனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பலி. அப்படின்னாக்கா அழியலன்னு அர்த்தம். அதை பலி ஆயிடுச்சின்னு சொன்னால்
அதுவே பலி ஆயிடுது, மண்ணுக்கு இரையாயிடுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பானை பலியை பார்த்தா நாம அந்த அதுக்கு அடுத்தது ஆதிச்சாலை நாட்டு ஆதியை நம்ம பார்ப்போம். அப்போ அதை மான்மீகத்தில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பில் பானை பலியிலேருந்து இந்த 4 வரி மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ ஆதி அப்படின்ற ஒரு செய்களை பார்ப்போம். அதுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, அந்த ஆதியே அந்த பரம்பொருளே ஒரு ரூபம் தாங்கி வருது, திருமேனி தாங்கி வந்து மக்களை ஆட்கொள்ளுது. அதை தான் இப்போ நமக்கு அந்த ஆதின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆதி மான்மீகத்தில் தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி வரும் ஆதி முதல் மறையம் அவ்வல் கிரந்தங்களும் ஆதி முதல் மறையம் அவ்வல் கிரந்தங்களும் பாதி நடுநிலையும் ஓது முடிவு பலன். இந்த ஆதி அப்படின்னாக்கா முதல்ல இருட்கோளமாக இருந்தது. அது இந்த சகல சிருஷ்டியும் படைத்து ஒரு மனு தேகம் எடுத்து முதல்ல மனிதனை எல்லாம் படைத்து அந்த ஆதி நம்மிடத்துல வந்து குடியேறி அது இந்த மனித தேகம் எடுத்துக்கொண்டு இந்த பூ உலகத்துக்கு வராங்க. அது கான்முளை அப்படின்னா பார்க்கறதுக்கு முதல்ல உருவானது, பார்க்கறதுக்கு முன்னால ஒரு பொருள் உண்டாச்சு. அதுதான் அவங்க வந்து அந்த சொல்றாங்க மான்மீகத்துல. கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி வரும் ஆதி முதல் மறையம். அப்ப அந்த ஆதி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மறைய உண்டாக்குது. ஆதி முதல் மறை என்ன வேதம். அந்த வேதத்துல மனிதனுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் அதுல வகுத்து வைக்கிறாங்க. ஆதி முதல் மறையம் அவ்வல் கிரந்தங்களும். அந்த முதல்ல இது வரையில வந்த வேதமெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இலைப்பாறுதல் தான் கொடுக்குறாங்க. முத்தி கிடைக்கல, முத்தி மேலண்டைக்கு அப்படின்னு அவங்க வந்த மெய்ஞான பாரவான்கள் எல்லாமே ஜீவமுத்தி தான் பெற்றார்கள். ஆனால் தேகமுத்தி கடைசி காலத்துல தான் அது வரப்போகுது. அதனால தான் ஆதி முதல் மறையும் அவ்வல் கிரந்தங்களும் பாதி நடுநிலையும் ஓதும் முடிவு பலன். இது நம்ம வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம். அப்படின்னா ஆதியும் அந்தமும் முடிந்த முடிவு நம்மளுடைய வேதத்துல வேற எந்த வேதத்திலையும் அதனுடைய முழு பலன் கிடைக்குமான்னாக்கா அதுல தேடி அடைய முடியாது. நமக்கு தான் ஆதிமை உதயபூரண வேதம் அந்தம். வேதம் வந்துருச்சு. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா முடிந்த முடிவு, மனிதனுடைய இந்த தேகம் அழியக்கூடாது அப்படின்றத நம்ம தெய்வம் அவர்கள் தான் இதுவரையில வந்த மெய்ஞான மகத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மின்னி காட்டுறாங்க. ஏன் அவங்க அவ்வளோ பகிரங்கமாக சொல்லலை? நம்ம தெய்வம் இப்படி பகிரங்கமாக கொடுத்தாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர்கள் சீடரே இல்லை. இருந்தா தானே, சீடர்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு இதை பற்றிலாம் எடுத்து விலைக்கு சொல்லியிருப்பாங்க. இதுவும் தெய்வ உத்தரவு தான், அவங்க வாக்கியம்தான் வனந்தர்கள்ட்ட கேட்டது தான் வச்சுங்க. அப்போ ஏன்டா அது அவங்கெல்லாம் இதை வெளிப்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இல்லை. அவங்க இருந்த காலத்தில் ஒரு 4, 5 இப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு மட்டும்தான் அது அறிவிக்கப்பட்டது, மற்றவங்களுக்கு அது இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அடுத்து அதை பார்ப்போம். அந்த ஆதி அந்த அடுத்தது மான்மீகத்தில் அது இன்னொரு இடத்துல விடுறாங்க. ஆதி தலை நாளில் நான் அறிந்து தொட்ட நீதிமையை ஜோதி அறந்துலங்கும் சுத்த நெறி சத்தியத்தில். அப்போ அந்த ஜோதி அறம் துலங்கணும். அது எங்க இருக்குது அப்படின்னா இந்த 4-6 மாதமாய் இந்த தேகத்தை, இந்த பானையை, இந்த தோண்டிய நம்ம இறைவனிடத்துல அந்த அமானிதம் என்னும் பொருள் வாங்கினதுனாலதான் இந்த சரீரம் கிடைக்குது. இல்லைன்னா நமக்கு அது கிடைக்காது. ஜோதி அறந்துலங்கும் சுத்த நெறி சத்தியத்தில். அப்போ இந்த ஜோதி அறம் துலங்கணும்ன்றாங்க. நம்மளுக்குள்ள உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்புனுள் உத்தமனை கான் அப்படின்னு அவ்வை தாய் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே தெய்வம் நமக்கு
இந்த ஜோதி அறந்துலங்க அப்படின்னு அவங்க ஆதி தலைநாளையில பாட்டாய கையை போட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் தனக்குள்ள திருப்பரங்குன்ற தவத்தில் அவங்க கூட 22 ஆண்டு காலம் போய் உடல் பொருள் ஆவிலாம் தத்தம் பண்ணி அந்த ஜோதிமயமாகவே அவங்க ஆயிடுறாங்க. அப்போ அறிவு அறிபாடத்துல தெய்வம் கொடுக்குறாங்க. ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. அப்ப அந்த ஆதியை அறியணும்னா குரு ஒருவர் துணையாக வர வேண்டும். அப்ப அது ஒரு குரு எப்படி வரணும்னா பரிசாக ஒரு குரு நமக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அதை நாம அவர்களை அந்த ஜோதியை அந்த ஆதியை தன்னுள் அறிய முடியும். ஆதி துணை ஆதியே துணை. அப்ப அந்த ஆதியே ஒரு ரூபம் தாங்கி வரணும். சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா மூலவர் உச்சவர்னு இருப்பாங்க. அப்ப மூலவர் எப்படி இருப்பாருன்னாக்கா அவருக்கு கை கால் இதெல்லாம் இருக்காது, லிங்கமா தான் இருப்பாரு. ஆனா உச்சவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் கை கால் அங்கங்களோட மக்களை சுத்தி வலம் வர வருவாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மூலவர் ஒரு திருமேனி தாங்கி வந்து தான் மக்களை ரட்சிக்க முடியும் அப்படின்றத அவங்க ஒரு செயல்பாடா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஆதி துணை ஆதியே துணை ஆதியே அறிய குருவே துணை. அப்ப ஆதி அறிய குரு எப்படி வரணும் அப்படின்னா அந்த ஆதியே ரூபம் தாங்கி குருவா வரார்கள். அவர்களை தான் அந்த ஆதி துணை ஆதியே துணை என்றார். ஆதியை அறிய குருவே துணை. அப்ப அந்த ஆதியே ஒரு குருவாக வரார்கள். தந்தை தாய் கடமை தான் மறவாதே ஆதி மூலமே அதிசய சக்தி வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. அப்ப தந்தை தாய் கடமை தான் மறவாதே அப்படின்னு நமக்கு இங்க கொடுக்குறாங்க. ஆதி மூலமே அதிசய சக்தி. அப்படி இந்த உலகம் பூராவுமே இது வரைக்கும் அப்படி ஒரு அதிசயமான ஒரு சக்தியை கண்டுச்சான்னா இல்லை. நம்ம தெய்வம் அவர்கள் வந்த காலத்துல தான் நமக்கு பேரறிவாகார அந்த உணவு செவிச்சுவையானது கிடைத்தது. முன் வந்த காலங்களையும் அது கிடைச்சது. அப்போ ஒரு சில மக்கள் மட்டும்தான் அதை அனுபவித்தார்கள். நம்ம இப்போ இந்த ஆதியை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்தது ஆதி சாலை. அப்போ சாலைக்கு வருவோம். அப்ப அந்த தெய்வ தேடி உலகத்துல கொடுக்குறாங்க. பாடும் வேதவி நாங்கள் பகரும் மூச்சி மாறே பாரில் மனுமகனை பார்த்தவரொற்ற மாறே நிடுகையிலை தன்னை நிலத்தில் இறக்கி வைத்து நாடி சலையண்டிட்ட வந்தனர் உலகே. அப்போ அந்த சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்க கண்டேன் அப்படின்னு மான்மீதல் நமக்கு தருவாங்க. அப்போ அந்த சாலை என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு திருமேனி தாங்கி மெய்வழி சாலையை இங்கே உண்டு பண்றாங்க. நாடி சாலை என்று என்றிட்ட வந்தனர் உலகிற்கு இங்கே அப்படின்றாங்க. அப்ப இந்த உலகத்துல மெய்வழி சாலை அப்படின்னு ஒரு ஊரைய தெய்வம் உண்டு பண்ணி அந்த சாலை எது அப்படின்னாக்கா அந்த சாவை லயமாக்கணும். சாவு எல்லாம் செத்து தான் போறோம் ஒரு காலத்துல. ஆனா அதில் சாவுல மகிழ்ச்சி கண்டவர்கள் யாருன்னா உண்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை. தவப்பாரவான்களை தவிர 18 சித்தர்களை தவிர 63 நாயன்மார்களை தவிர 1,24,000 நபிமார்களை தவிர 13,000 முஸ்லிம்களை தவிர வேற யாரும் சாவியில மகிழ்ந்தது இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது சாவை லயமாக்கி கொள்வது தான் சாலை. அப்போ சா என்றாலே சத்தொழின்னு அர்த்தம். அந்த சாவை என்ன பண்றாங்க தெய்வம் நமக்கு லயமாக்கி தந்துடுறாங்க. அப்படி வேத அந்த சிகரமே ஒரு ரூபம் தாங்கி திருமேனி தாங்கி இங்க இந்த மெய்வழிச்சாலையை உண்டு பண்றாங்க. அந்த வேதியராக அவர்கள்
அதுக்கு அவர்கள் ஜீவபதி அரசராக இருக்கிறாங்க. வேதாகம கலைகள் விரிக்கும் இன்னிசை விரிக்கும் மும்மூச்சு மாறே ஐயா. ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களே, கைலாயத்தை இப்பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைக்க செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள். அந்த மனுமகன் எங்கே ஐயா? அப்போ அந்த இதுவரையிலும் நம்ம கைலாயம் எங்க இருக்குதுன்னு நினைச்சோம், பூலோகத்துல தான் இருக்குது, வானலோகத்துல இருக்குதுன்னு நினைச்சோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கைலாயத்தையே ஆகாயத்துல இருக்கின்ற அந்த கைலாயத்தை இந்த பூமண்டலத்துக்கு இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் சூட்டி வைக்க செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள் அப்படின்னு அந்த சாலையினுடைய மகத்துவம். இது வெறும் சாலை அல்ல, இது கைலாயம். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, வேத ஆகம கலைகள், இன்னிசை, வேதத்தினுடைய ஆகமங்கள் எல்லாம் பின்னியே இருந்ததெல்லாம் பிரித்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் பிளந்ததையா. அப்ப அந்த வேதாகமங்கள் அது எல்லா கலைகளையும் எல்லா உண்மைகளையும் எல்லா மறைகளையும் ஒட்டுமொத்தமா தெய்வம் அதை ஓப்பன் பண்றாங்க. இதுவரையிலும் யாரும் இப்படி பகிரங்கமாக இப்படி வெளிப்படையாக எந்த மெய்ஞானியும் தன் ஆசானை கூட இன்னார் என்று அறிவிக்கக்கூடிய அளவுல இல்லை. ஆனா தெய்வம் வந்துதான் அந்த பகிரங்கமா எடுத்து இறைவன்னா என்ன அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லி இப்போ அந்த கைலாயத்தை பூமண்டலத்துக்கு இறக்கி சாலை என்று பெயர் சுட்டி வைக்க செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்க வந்தார்கள். அப்படின்னாக்கா அவங்க யாரு வந்தவர்கள் அப்படின்னா, ஆதி மனுமகன் வந்தவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த ஆதி மனுமகனே ரூபந்தாங்கி திருமேனி தாங்கி வந்துடுறாங்க. அப்போ அங்க கைலாயத்துல என்ன இருக்கும், அதனால அங்க தேவர்கள் பூரா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா இறங்கி இங்க வந்துடுறாங்க. எம்பெருமானே இறங்கி பூ உலகத்துக்கு வந்ததுனால அப்ப கைலாயம் எங்க இருக்கும், சிவபெருமான் இருக்கிற இடம் தானே கைலாயம். அப்ப கைலாயத்தை இப்பூமண்டலத்துக்கு இறக்கி சாலை என்று பெயர் சுட்டி வைக்க செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள் அப்படின்னு தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த தேடு உலகத்துல கொடுக்குறாங்க. அப்போ மான்மீகத்துல நாம அது என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். வளர்குழந்தை குமார பருவத்துல ஒருவர் மைத்திரேய புத்தர் என்றும் ஒருவர் ஆண்டவர் என்றும் ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும் ஒருவர் கடைசி மேசையாவென்றும் ஒருவர் கல்கி என்றும் ஒருவர் சாலையாண்டவர் என்றும். அவங்களுக்கு என்னன்னா நாம சாலை அப்படின்றது என்னவா வந்துருச்சு, அது சாலை ஆண்டவர்களாகவே வந்து விட்டார்கள். அப்படியான ஒரு நாமம் அவங்களுக்கு இப்படி இத்தனை நாமங்களாக அந்த சாலைக்கு வருது. சாலை ஆண்டவர் என்றும் ஒருவர் பொன்னரங்கர் என்றும் ஒருவர் கர்த்தாதி கர்த்தர் என்றும் ஒருவர் சோசியாஸ் என்றும் சோசியாஸ் அஸ்வதா எரேதா என்றும் ஒருவர் மெய் என்னும் ஓர் மதம் ஸ்தாபிக்க வருகின்ற மகதி அவர்கள் என்றும் இன்னும் இவ்வாறாக ஆனந்தம் நாமங்கள் எல்லாம் அவங்களுக்கு எத்தனையோ நாமங்கள் வருது. அப்ப அவங்க அந்த வராங்க உள்ளடக்கி கொண்டு பிற்காலத்திலே வெளியாக்க வேண்டி தோன்றி உருவெடுத்து அவதாரம் செய்திருக்கின்ற அரிய பச்சிலம் திருமேனி பையன் எடுத்த தாய் தந்தை அவர்கள். இப்படி அவங்க வந்து அந்த அவதாரம் மார்க்கம்பட்டியில வந்து அவதாரம் பண்றாங்க.
எதற்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த உலகத்தை உய்விப்பான் வேண்டி. எல்லாம் வந்து பாவத்துல உலகம் பூராவும் முழுகி விட்டது. இது வரிகளை வந்த ஒவ்வொரு காலங்கள்ல ஒரு பாவங்களுக்காகவே ஒவ்வொரு பிரளயங்களும் வந்தது. அதை நாம இன்னொரு இதுல பார்ப்போம். இப்படியான அவதாரம் பண்ணி அந்த ஆதிமூல ஆவியே உருவெடுத்து அவதாரம் பண்ணி கைலாயத்தை இப்பூமண்டலத்துக்கு இறக்கி சாலை அப்படி என்று அவன் நாமம் சுட்டி வைக்க சென்று விட்டு இங்கே வந்தார்கள் கொடுக்குறாங்க. இந்த ஆதிம உதய புராணம் இதில் பார்ப்போம். காலந்தாட்டிய காரணப்பால காலமும் அனர்த்திட கல்லும் முள்ளும் காலமுணர்த்திட சொல்லும் வில்லு மிச்சையுளுணர்த்திட மல்ல பூமி மக்கள் செழிக்கவே மல்லம்பூமி மக்கள் செழிக்கவே சாலை மெய்வழி சாலை எழுந்ததே சாலை ஐயன்றன் சோழி நாப்பைதன்னை வேல் கொண்டிட்டி விரித்து உள்ளே காட்டிட மேலே சொர்க்கமு மத்திய பாதாளமு மேலே சொர்க்கமு மத்திய பாதாளமு காலம் ஒன்றும் கடந்துபதேசமே. அப்ப அந்த சாலை அப்படின்றதுக்கு இப்போ நம்ம அதை பார்க்குறோம். சாலை ஆண்டவர்கள்னு வந்துச்சு இல்லைங்களா? பானைப்பள்ளி பாடல் பார்த்தாச்சு. வர சாலை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பொன்னரங்க கொம்மியில கொடுக்குறாங்க. ஆதி மூரை நெறி ஒது மாருட்பாவில் ஆதி மூரை நெறி ஒது மாருட்பாவில் ஆண்டவர் சாலை வருவார் என்று ஓதிய வண்ணமே சாலையில் ஆண்டவர் உன்றி விட்டார் தீபம் தூண்டி விட்டார் உள்ளங்கைக்குள்ளே வைகுந்தம் பாய்கின்ற ரோதிடம் மக்கள் சூலோகம் எங்கே மெல்ல மெல்ல மெய்வழி சாலையில் மெய்யாய் விளங்கியே விட்டதடி. இப்படியாக அந்த சாலையை சாவைலயமாக்கி கைலாயம் அந்த சாலை என்பது ஒரு சாதாரண, இப்போ நம்ம சாலைன்னா பஸ்ஸு லாரிலாம் ஓடுறதுக்கு நம்ம சாலைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த சாலையில் சிரம் கரம் புறம் நீட்டாதீர்கள் இப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க. அதே போல் இங்கே அந்த யமனிடத்திலிருந்து மரணத்திலிருந்து சாவை லயமாக்கி தருகின்ற ஒரு மெய்வழி சாலையாக உலக மக்கள் அனைவருக்கும், மனித திரேகம் எடுத்த யாவருக்கும் இறுதியில் வருகின்ற மரணவாதையில் தாகத்தை தீக்கின்ற ஒரு தடாகமாக இந்த மெய்வழி சாலை இருக்கின்றது நமக்கு தெய்வ வாக்கியத்தில் கொடுப்பாங்க. இப்போ அடுத்தது ஆதிச்சாலை நாட்டு அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு அப்படின்னா நம்ம இவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. நாட்டுன்னா முடி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அப்போ இங்கே ஆதிச்சாலை நாட்டு, ஆதி பார்த்தாச்சு, சாலை பார்த்தாச்சு, ஆதிச்சாலை நாட்டு அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்தது நாட்டுன்னா என்ன அப்படின்னாக்கா, பிரம்மமுடி என்றும் அகண்ட முடி என்றும் அகண்ட முடிச்சுடர் என்றும் திருமுடி என்றும் இப்படி பெயர் அந்த நாட்டு முடி அப்படின்னாக்கா, அந்த நாட்டுன்னா முடி, அந்த முடின்னாக்கா அவங்களுடைய அந்த திருவடிக்கு தான், அந்த முடிச்சு தான் பிரம்ம முடிக்கு அது பேர். அந்த நாட்டுன்னா முடி அப்படின்னு
நம்ம வேதத்தில் இருக்கிறதையே நம்ம அதை அப்படி பார்க்குறோம். நம்ம இது ஒரு தனியாலாம் ஒரு இதுவெல்லாம் கொடுக்கல. அந்த நாட்டு எங்கெங்கே வருதுன்னு நம்ம அதை எடுத்து நாம் பார்க்குறோம். அப்போ அதை அந்த நாட்டுன்னா முடி அப்படின்றத இப்போ நம்ம அதை பார்ப்போம். அந்த அமுத கலஞான போதம் 2ஆம் கண்டத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க. இல்லறமும் கிரகஸ்தன் செயல் வெவ்வேறாய் எடுத்துரைப்போம் கேள் மகனே இன்பமாக. அப்போ நம்ம இந்த தேகத்தை எடுத்து கொண்டு வந்தோம். இந்த தேகம் இல்லறம்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம மனைவி மக்களோடு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் இல்லறம்னு நான் நினச்சிக்கிட்டோம். அப்படி அல்ல. அது இல்லறம்ன்றது ஒரு தனி ஒரு இதுவாகவே இருக்குது. அந்த நம்ம நாட்டுக்கு வரலும் பார்ப்போம். இல்லறமே இல்லறமும் கிரகஸ்தன் செயல் வெவ்வேறாக எடுத்துரைப்போம் கேள் மகனே இன்பமாக. இல்லறத்தின் அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இருப்பவர்க்கு. அப்ப அது அகண்ட முடிச்சுடர் தேகம்னே கொடுக்குறாங்க. அப்ப அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இருப்பவருக்கு அந்த கோள்கள் அவனுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றாங்க. அப்ப இல்லறமும் கிரகஸ்தன் செயல் வெவ்வேறாக எடுத்துரைப்போம் கேள் மகனே இன்பமாக. இல்லறத்தின் அகண்ட முடிச்சுடர் தேகத்தில் இருப்பவர்க்கு நவகிரகம் அதிகாரங்கள் செல்லாது செல்லுதற்கங்கோர் இடமங்கில்லா. தேகியவன் ஒளி பாய்ந்து குணம் வேறாகி சொல்லும் அவன் சொற்படியே கிரகம் கேட்கும். சுருதி விதி கடந்த பொருள் நாமேன்ட்டாங்க. அப்போ அந்த சுருதி விதி கடந்த பொருள் நாமே அப்படின்னு தெய்வம். அந்த நாட்டு அப்படின்றதுன்னா, நாட்டுன்னா முடி, அகண்ட முடிச்சுடர் பிரம்ம முடி. அந்த நாட்டுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ காக்கப்ப சுண்டார் பிரான் அது என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டுனாக்கா ஸ்ரீ காக்கப்ப சுண்டர் பிரான் அவங்க அந்த பாடல் தீர்க்கதரிசி பாடல்ல கொடுக்குறாங்க. ஆட்டுது பாராதியதே மூலமதிலூன்றி அரைஷணத்தில் கருப்பயதே நிவர்த்தியதும் செய்ய. மாட்டுது பார் ஜோதியதே பிரகாசத்தை விரிக்க மருவியது குண்டலியின் சக்தியதும் தானே. ஊட்டுது பார் புலிக்கு முழம் கால் மடக்கி தூக்கி குணமதிய ஜோதியதே தலைமையதுமாகி. நாட்டுது பார் சிகரமதாய் பிரம்ம மதுந்தானும். இங்க நாட்டுது பார் சிகரமதாய் பிரம்ம மது தானும். நடன வழி இணைத்தனைத்து காட்டி வருவாரு. அந்த பிரகாசமாகிய அந்த பிரம்மத்தை தான் அந்த நாட்டு. அந்த நாட்டுன்னா அந்த கோடி சூரிய பிரகாசமாகிய அந்த நாடு. அந்த நாட்டை தான் அவங்க நாட்டு ஆதிச்சாலை நாட்டு அப்படின்னு அந்த உலகத்துக்கு தான் நம்மளை கொண்டு போறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஆரூர் என்றும் கைலாயம் என்றும் இப்படி நிறைய கொடுக்குறாங்க அதுக்கு. அப்ப இந்த இடத்துல ஆலயம் புகுதல் அழிவிலா வாழ்வு தன்பெரு ஆலயம் தனித்தனற்றவம் காட்டகத்தேரி நாட்டு நன்னாட்டம் அப்படின்னு நமக்கு தராங்க. நாட்டு நன்னாட்டம் வீடு கண்டெடுக்க பாடு நற்பயனே திருமதி ஆட்சி உருமதி வம்புன்னு கொடுக்குறாங்க. அப்ப காட்டகம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அகம்னு இங்க வந்துருச்சு. அதுக்கு காட்டகத்தேரி நாட்டு நன்னாட்டம். அப்போ எல்லாரும் நம்மளுடைய இதுவரையிலும் அந்த அகத்தை நம்ம சந்தித்தோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவங்க யாரும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கல. நம்ம தெய்வம் அவர்கள் தான்
நீ செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கி சொல்லி அந்த அறியாமை என்னும் நாம செய்த தெய்வத்தை வணங்கி கொண்டு அதுங்கிட்ட நாம போய் வரத்தை கேட்டோம்னாக்கா அது என்ன வரும்? பாவம்தான் வரும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்போ நாம அதை பார்த்தோம். அப்போ தெய்வ தேடு ஊடகத்தில் அது கொடுக்குறாங்க. சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன், சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன் உவரி சூழுலகத்தில் ஓதிய படிக்கு நாம். அப்போ அங்கே அந்த நாட்டில் யார் இருப்பாங்கன்னா சிவபுரத்தரசர்கள், அவர்கள் தென்பாண்டி நாட்டாரன், அந்த நாட்டுக்கு உரியவர்கள் தான். அந்த அங்க தேசத்துல யார் பயணப்பட்டு அங்கே அந்த பிரம்மலயத்தில் அந்த இறைவனோட போக்குவரத்தில் இருப்பவங்களுக்கு தான் நாட்டாருன்னு சொல்றாங்க. சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன் ருவரி சூழுலக. பாருங்க நல்லா இப்ப வருதா பாருங்க. அது நான் பாக்குறேங்க, நான் அது தொடர்ந்து அப்படி பேசுறேன். இதுவரை நல்லா கேட்டுச்சிங்களா? சிவபூரத்தரசர்கள் சரி சரி. சிவபூரத்தரசர்கள் தென்பாண்டி நாட்டாரன் உவரி சூழுலகத்தில் ஓதிய படிக்கே நாம். அப்போ அவங்க அந்த சிவபுர நாட்டார், அந்த நாடு சிவபுர நாட்டை தான் நாட்டு அப்படின்னா முடின்னாக்கா திருவடி, இப்படியான ஒரு அர்த்தங்கள் நமக்கு தெய்வமே அதில் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இப்படி பார்க்கும் போது தான் நமக்கு அது தெரியும். பொங்கும் கடல் சுழுலகும் எங்கும் புகழும் பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில். அந்த பூந்துரை நாடர் அப்படின்னாக்கா அதுவும் அந்த அகமுகத்தை அந்த அங்க தேசத்தை தான் குறிக்குது. இப்படியாக அந்த நாட்டு அப்படின்றதுக்கு நிறைய தெய்வம் கொடுக்குறாங்க. மூதுரை குகந்தோர்களே, மூதுரை குகந்தோர்களே, தெய்வ மீட்பு குல குழுவே. கால் வந்து கட் பண்ணு. எப்படி அப்போ அதை வந்து பார்த்தோம்னா என்ன கட்டாயிடுச்சு, வரவே இல்லையா? நல்லா பாரு, டக்குன்னு கட் பண்ணுன்ற. அப்போ இப்படியான நாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது விரும்பிச்சே. சரி. மூதுரை குகந்தோர்களே, தெய்வ மீட்பு குல குழுவே. அப்ப பொன்னாட்டு மனுமகன் புறந்தரர் ஏட்டிலே பெயர் பொறுத்திருக்கின்ற பெயர்கள் மட்டும்தான் என்ற. அப்ப பொன்னாட்டு மனுமகன் புறந்தரர் ஏட்டிலே பெயர் பொறுத்திருக்கின்ற பெயர்கள் மட்டும்தான் அப்படின்னு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. நிறைய இருக்கு, அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். டைம் வர ஆகிட்டே இருக்குது. அப்போ இதில் அடுத்தது மெய் அப்படின்னு பார்ப்போம். ஆதிச்சாலை நாட்டு மெய் வழி ஆண்டவர் மக்கள் குலம்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த மெய்யை வரலாம் பார்ப்போம். எல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கே டைம் 11 ஆயிடுச்சு போகுது. அப்போ இந்த மெய்யின்னா என்ன அப்படின்றத வந்து நமக்கு தெய்வம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அமுத கலைஞான போதத்தில் கொடுக்குறாங்க. செய்யவே வீணவெண்ணிய சூழ்ச்சபை ஐயன் பன்னகையாளடி போற்றியே மெய்விடரவே மேதினியோரெல்லாம், மெய்விடரவே மேதினியோரெல்லாம் உய்யவே எடுத்தோதுவ ரேபினாம். மெய் என்றால் வீடு பேரு அப்படின்னு. அந்த வீடு ஏறவே மேதினி யோரெல்லாம், முன் வந்தாங்க மக்கள்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் ஏறிட்டார்கள், இனி இருக்கிறவர்களை ஏற்ற போகிறார்கள்.
அப்படின்றத அதை கொடுக்குறாங்க. இந்த யமபட ரெடிபடு கோடாயுதக்கூறில் அதை நாம் பார்ப்போம். அப்போ யமபட ரெடிபடு கோடாயுதக்கூறில் அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அட்சர வீடத்து கோடால் அங்கீர்தம் பிறங்குவதற்கு என்னதுக்கு என்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையூற மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும். அப்ப எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் ஒரு யதார்த்த தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. இப்ப அது அந்த கோடாயுதக்கூறுல அந்த வாக்கியங்கள் தெய்வம் அந்த மெய் என்பது வீடு பேர் அடைதல் அப்படின்ட்டு அதில் கொடுக்குறாங்க. இப்போ இது ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம பார்த்துட்டே வரோம். அப்போ மெய்வழி குருமார் சொல் மேலோக்கமோ பொய் வழி குரு போதங்கி நோக்கமோ பொய்யும் மெய்யும் பிரி துண கோதிடும் பொய்யும் மெய்யும் பிரி துண கோதிடும் மெய்நிலை போதம் என்ற விதாகுமே. அந்த மெய்நிலை போதம் என்ற இதாகுமே அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. மெய் அப்படின்றாலே அவங்களுடைய வாக்கு மெய் பொருள் அப்படின்ட்டு அது ஒரு பொருள் இருக்குது. அதில் இந்த மெய் என்பது வாய்மையே வெல்லும். எந்த இடத்துல? யமனுடைய எல்லையில் வரந்தரும் வாயில் நிற்பரு வழக்கர துடிசங்கோடு பொற்சபையில் நிற்பரு வேலையாளருமாய் நிற்பரு அப்படின்னு நமக்கு அந்த இதில் கொடுக்குறாங்க. அது இப்போ இந்த ஒரே இது மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கிறோம். நாத லட்சணம் நாதன் லட்சணம் நாத தேகத்தின் லட்சணம் பாவ நாசமாகிடும் லட்சணம் ஆதியில் விட்ட குறையின் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதி அந்தமும் சூழ்கொண்டிட பல்லாண்ட நாயகி லட்சணம் நாதன் சாலிகு தனிகையர் சூதன் நாவின் மெய் மன ஞானமே ரோதினோர் மார்க என்றிட்ட துற்றமை நிலை போதமே. அப்போ இது அந்த மெய் அப்படின்றதுக்கு அவர்களுடைய மெய் வீடு பேரு அவருடைய வாக்கு பொருளாகிய வாக்கு. அந்த 4 வரியை கூட நம்மளால முழுமையாக பார்க்க முடியாத அளவுக்கு இது ஓடிடுச்சு. அதனால் இதோட இந்த மெய்யோட நிப்பாட்டுவோம். அடுத்தது இன்னொரு சபையில் நாம் பார்ப்போம். மீண்டும் என் புத்தி பேருரை தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இப்படி வந்துரு. இன்று நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை திருஞான சம்பந்தன் அண்ணா அவர்கள் நமக்கு